ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. இந்த வாக்காளர் வந்து திடீர்னு தானே ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு ஆக்களுமே. நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ரஜினி. நம்ம நாட்டிய வீடியோ எல்லாம் போட்டு தான் நான் வந்தேன். உங்களுக்கு தெரியும், எந்த ஜனாதிபதியும் யாரும் வாரது வரட்டுக்கும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு குறைவானதுகள் முழுக்களும் செய்து விட்டார்களா? வரக்க முன்பே செய்ய வேண்டும், அதுதான் முறை. இவையில் வந்து 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 எதுவுமே செய்ய இல்லை. சரியா? இது நான் அறிஞ்சு தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு ஆள் வந்து அடிபாடு சண்டைகள் முடிஞ்ச உடனும் மஹிந்த ராஜபக்ச அவர் அந்தலாத்துக்கும் முழுமையாக ஒரு ஆதரவு கொடுத்தவர். இங்கே இவர்கள் கொடுத்ததா தெரிய இல்லை. இந்த ஒரு ரோட்டை திறந்து விட்டால் போல் சனம் வந்து ரோட்லேயே போகிறது வாரது என்று சொல்லி இருந்தது. என்னதான் ஒருத்தரோடையும் கோபம் இல்லை. நான் சொன்னேன், எந்த ஜனாதிபதியும் எதிர்ப்பில்லை, எந்த ஆக்கள் எதிர்ப்பில்லை, ஒன்றும் இல்லை. நான் ஒவ்வொன்றையும் என்ன குறை என்ன இதுன்னு தெரிஞ்சு தான் நான் அதை வந்து பார்க்குறது. ஒன்றுமே ஒரு மக்களுக்கும் ஒன்றும் செய்யவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. ஒட்டு மொத்தமாக ஜனத்துக்கு தேவையான அத்தனை அவலத்தையும் கொடுத்து ஒரு தேர்தல் கேட்குறது, அதுதான் உண்மையான ஒழுங்கு. நாங்கள் குறைய படித்தாலும் நாங்கள் உலக நாடு முழுக்களும் போய் தமிழும் முழு நாட்டு மொழியும் கற்று வந்து இப்போ இருளில் பேசுகிற ஒரு முகம் வந்து இப்போ வந்து வெளிச்சத்தில் பேசுது முகம். சரியா? ஒரு தரம் உண்மையாக போடாதீர்கள், ஒரு தரம் ஒன்றும் போடாதீர்கள். உண்மையாகத்தான் சொல்கிற மக்கள்களுக்கு. மக்களின் பிரச்சனையை தீர்க்கட்டுக்கும். முதலாவது மக்களின் இடத்தை கொடுக்கட்டுக்கும். முதலாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றதை செய்யட்டுக்கும். ஓடி 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 போய் ஆக்களை சேர்த்து ஓடி போய் ஆக்களை வந்து ஆள் தொகை எடுக்கிறதுக்கு வேணாம், அது வேணாம். உண்மையாக மக்கள் உண்மையாக நான் ஹாப்பி மூமெண்ட்ஸை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ஆள் தொகையும் தேவையில்லை. முதலாவது மனுஷரை இடத்தில் இருத்த வேணும். அதற்கு பிறகு நீங்கள் என்னவும் கேட்கலாம் எங்கள்கிட்ட வந்து. அது வரைக்கும் நீங்கள் போகாமையோ இருக்காமையோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு குறைபாடு இருக்குது. ஒன்றுமே நிமித்தி செய்ய இல்லை. சும்மா பிரசங்கம் பண்ணி தான் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படி இப்படி அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது ஒழுங்கு முறையான இது வந்து பேசலாம். நிறைய உரைகள், நிறைய மாதிரி நிறைய பல விதமான பேச்சுக்கள் பேசலாம். உண்மையாக என்னுடைய அம்மா வந்து இந்த வீடியோவில் விடுறது வந்து அவளுக்கு தெரியாது. என்னுடைய அம்மாண்ட காணி இருக்கிறது, என்ற பரம்பரை சொத்தான ஆதி காலத்தில் வாழ்ந்த என்ன சொல்கிறது குலகட்டிக்கு வாழ்ந்த காடு பத்தைகளுக்கு தான் எங்கண்ட பலாலி ஏர்போர்ட் விமானம் இருந்தது. சரி, அப்படித்தான் எங்கள்டைய ஆக்கள் வாழ்ந்த காலங்கள். நீங்கள் வந்து உங்கள்டைய உடனே நீங்கள் வந்து வாருங்கள். நாங்கள் வந்து சரியான முறையில் சொல்கிறத நீங்கள் இதையும் எடுத்து உரையில் தாரதும் இல்லை, உரையில் நியூஸில் வாசிக்கிறதும் இல்லை, ஒன்றும் பிரசிடென்ட் மேலே பேசுகிறதும் இல்லை. தமிழால் பேசுங்க. நான் ஒரு ஆள் ஆயிரன்றதை தெரியுங்க. முதலாவது நானும் வந்து இதை ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு சொஃப்டான ஒரு ஆள். இந்த களவு போய் எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுக்குமே இல்லை, என்னட்ட இல்லை. சரியா? எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் இழக்க போகிறது இனிமேலும் எந்த ஒரு காலத்திலுமே இல்லை. நாங்கள் வெளிநாட்டவர்களோட எல்லா இதுகளும் முழுக்களும் நான் கொடுத்துருக்குறேன். உலக நாடு முழுக்களும் என்னோட இதில் தான் இருக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கள், என்ன பண்ணுறீங்கள், என்ன எங்கெங்கெல்லாம் ஓடி எல்லாம்
ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறீங்கள், மீட் பண்ணுறீங்கள், எல்லாம் எனக்குத்தான் வருகுது வீடியோ. உங்களை எல்லாருக்கும் வருகுது வீடியோ, அதுக்கு மிக்க நன்றி. ஆனால் மக்களை மாற்றி, மக்களை பூச்சாண்டி காட்டி, மக்களுக்கு பேய் காட்டி, மக்களுக்கு தண்ட வேணாம். முதலாவது மக்களுக்கு தேவையான முழக்களத்தை முடியுங்கோ. யார் ஜனாதிபதி, அடுத்தது ஜனாதிபதி தேர்தல் யாருன்றதை நாங்கள் முடிவு செய்வோம். சரியா? நான் சொன்னால் அது நடக்கும். விளங்குதா? நான் சொல்லாமல் விட்டால் நடக்கவே நடக்காது. இப்படியே நீங்கள் நாறிக்கொண்டு தான் இருக்க போகிறீங்க. அடுத்தது ஜனாதிபதியை பற்றி ஒரு பதிவொன்று விடுறேன். ஜனாதிபதியில் எத்தனை பேரும் சௌரத்தில் வரலாம். படிக்க இல்லையா நீங்கள்? படிக்க இல்லையா நீங்கள்? அதையே குத்தி குத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறீங்கள். மஹிந்த ராஜபக்ச வந்தார், கோத்த ராஜபக்ச வந்தார், நமல் ராஜபக்ச, அது இதெல்லாம் மற்றவர் என் தம்பி மேர் அவை எல்லாம் வந்தான்னு சொல்லி அதுகளை இதன்றீங்க. நீங்களும் உங்கள்கிட்ட சௌரங்கள் நீங்களும் பெறலாம் தானே? அப்படி இல்லை, எவரும் பெறலாம். டேலண்ட் இருந்தால் எல்லாமே ஓகே, ஸ்ட்ராங் இருந்தால் எல்லாமே ஓகே. நீங்கள் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆரோக்கியமாக நீங்கள் இருந்தால் நீங்களும் வரலாம், என்னவும் செய்யலாம். வர்றதுக்கு அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. யாரும் பெறலாம். அனுராசோருன்ற சௌரம் பெறலாம், மஹிந்த ராஜபக்சன்ற சௌரங்கள் வந்த மாதிரி சந்திரிகா அம்மையாற்ற பரம்பரை வரலாம். என்னை பொறுத்தவரையில் இலங்கையிலையும் தமிழ்லையும் ஜனாதிபதியாக வரலாம், இணைச்சா வரலாம். சரியா? எல்லாத்துக்கும் எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதுக்கு யார் அதை இதை செய்கிறது? எல்லோரும் மக்கள்லாம் செய்ய வேணும். தமிழரும் பெறலாம் ஜனாதிபதியை, எல்லாம் செய்ய கற்பிட்டெல்லாம் ஜனாதிபதி பெற வேணுமென்று இல்லை. உங்களுக்கு தகுதி இருந்தால், உங்களுக்கு வீரம் இருந்தால், உங்கள்கிட்ட எல்லா தகமையும் இருந்தால் வரலாம். மைத்திரின்ற சௌரம் இருந்தால் வரலாம், மற்றது ரணிலின்ற சௌரம் இருந்தால் வரலாம். அதுக்காக மக்களை ஏமாற்றி பேய்காட்டி பிச்சலாட்டம் ஆட்டி பிரச்சனையப்படுத்தி தூண்டி விட்டு ஏவலுகளை விட்டு அப்படி ஒன்றும் செய்யாதீர்கள். எங்களுக்கும் வீடியோ வடிவாக நீட்டாக விட தெரியும். யாரும் வரலாம். நீங்கள் மக்கள்லையே, எங்கள் மக்கள்லையே, தமிழ் மக்கள்லையே பிரசிடெண்ட்டாக வரலாம். அதுதான் போட்டி. இது போட்டினெல்லாம் புறாமப்படாதேங்கோ, எரிச்சல் படாதேங்கோ, கோவப்படாதேங்கோ, ஆத்திரப்படாதேங்கோ. கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், ஓகே? சில்ட்ரன் பீப்புள், ஃபேமிலி பீப்புள், ரிலேஷன் பீப்புள், பரம்பரை பீப்புள், அதுகளைத்தான் எடுத்து முன்னுக்கு கொண்டு வாங்கோ. அதை விட்டுட்டு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஒன்றுண்டா ஆடிக்கொண்டு நில்லுங்கோ. வேறு என்ன? நான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் எல்லாற்ற குறைபாடுகளும் எடுத்து தந்திருக்கிறேன். பாய்.